கரகம் தூக்க நேரமாகிவிட்டதால் கிராமத்து பொதுமக்கள் அனைவரும் கோவில் முன்பு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வெல்கம் டு எதுவும் பழகு. நான் உங்க விஎஸ். திருவிழாவின் கடைசி நாளான காலை கரகம் தூக்குதல் இதோட நம்ம திருவிழா நிறைவடைகிறது. இது கடைசி நாளோட காலை பொழுதே. சேனலுக்கு புதுசாக வந்தவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்றீங்க. அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் போயிட்டு நம்ம எதுவும் பழகு பேஜை ஃபாலோ கொடுத்துங்க. இந்த முளைப்பாரியோட ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஸ்டார்டிங்ல கோயில்ல இருந்து இந்த முளைப்பாரியெல்லாம் தூக்கிட்டு ஒரு இடத்துல ஸ்டாப் போடுவாங்க. அந்த இடத்துல ஸ்டாப் போட்டு கும்மி பாட்டு பாடின்னு எல்லாம் முளை கொட்டின்னு அப்படியே ஒரு 1 hour அங்கே போவோம். அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கேருந்து தூக்கின்னு மறுபடியும் பள்ளிக்கூடம் வருவாங்க. அங்கே ஒரு 2 மணி நேரம் அப்படி போவோம். இது கொஞ்சம் நல்லா இருக்கும், நல்லா என்டர்டைன்மெண்டா நல்லா போகும் உண்மையிலே. ஆனா இதுலயே ஒரு மிஸ்டேக் என்னன்னா, எவ்வளவோ செலவு பண்றீங்க ஒத்த மைக்கு, ஒரே ஒரு மைக் இந்த ஸ்கூலுக்கு முன்னாடி ஏற்பாடு பண்ணா என்ன ஆக போகுது சொல்லுங்க பாப்போம். இவனுக்கு பைத்தியக்கார பாருங்க, வருஷம் எவ்வளவு செலவு பண்றானுங்க, இவங்க மைக் ஏற்பாடு பண்ண மாட்டாங்க. எவ்வளவு செலவாக போகுது, எவ்வளவோ செலவு பண்ணி திருவிழா நடத்துறீங்க. இஸ்லாம் நாட்டு மக்களுக்காக தான் பேசுறேன் நான். இந்த வீடியோ முழுக்க நான் போட்டு எடிட் பண்ணி கஷ்டப்பட்டு உட்காந்து போறது இஸ்லாம் நாட்டு மக்களுக்காக மட்டும்தான். மக்களை தயவு செய்து மக்களை ஒரு ஒத்த மைக்கு இல்லையா மக்கள்? அந்த பூசாரி பாவம் எவ்வளவுதான் கத்துவாரு சொல்லுங்க பாப்போம். ஒன்னும் கேட்க மாட்டேங்குது. அவர் என்ன பாட்டு பாடுறாங்க கேட்க மாட்டேங்குது. ஆப்போசிட்ல முளை கொட்டினே அவங்க என்ன துதி பாடுறாங்க அதுவும் தெரிய மாட்டேங்குது. அந்த மனுஷன் பாவம். ஆக்சுவலா அதாவது மைக்கெல்லாம் இருந்தா சூப்பரா இருக்கும். எல்லாம் எனர்ஜி கிடைக்கும். கொடுக்கும்போது வரி வாங்கும்போது எல்லாம் மக்கள் அவர் எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயினுங்கிறாப்ல எனர்ஜி, அல்ட்ரா லெவலில் போயினு எனர்ஜி. செம்ம எனர்ஜி. நான் போனா எங்க தாத்தா ஒருத்தர் பேர் பொன்னையா தாத்தான்னு சொல்றது அந்த மீஸ்லாம் வச்சு நான் அவர்லாம் இருக்கும் போதெல்லாம் சூப்பரா இருக்குங்க. எங்க தாத்தா இருப்பாரு அப்பெல்லாம் இருந்துச்சு. எங்க தாத்தா போயிட்டாரு அவரு, பொன்னையா தாத்தா. எங்க தாத்தா அவர்லாம் இருந்தாருன்னா பயங்கரமா செமையா பாட்டு பாடுறாரு. அவர் மாதிரி பாட்டு பாடு இஸ்லாம் நாட்டு அச்சுக்க ஆளே கிடையாது. சூப்பரா அவருலாம் பாடினாருன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் அச்சு பிரிச்சு மேய்ஞ்சிருவாங்க. வேற லெவல்ல போகும். காலை 8-9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, மதியம் முடிக்கிறதுக்கு 12-2 மணி ஆயிடும். ஸோ அந்த அளவுக்கு போவோம். ஆனால் இது பார்த்தோன்னு வச்சிங்களேன், முடிச்சு 1 hourலேயே முடிஞ்சிச்சு. இந்த வீடியோவே 6 நிமிஷம் ஃபுட்டேஜ் தான் இருக்கே, அதுக்குள்ளேயே முடிஞ்சிச்சு. டப்புன்னு முடிஞ்சிச்சு, எதுவுமே இல்லை. சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. என்னதான் நான் திரும்ப நான் சொல்ல வரதான், அந்த காலத்தில் இருக்கிறது தாங்க மஜாவே. இப்போலாம் வேண்டா வெறுப்பாக கொண்டாடுறாங்களா இல்லை கடமைக்குன்னு கொண்டாடுறாங்களா அப்படின்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் ஒரே ஒரு மைக்குங்க எவ்வளோ செலவு பண்ணுறீங்க. இந்த வருஷமும் மைக் வைக்கல, அதுக்கு முந்தின வருஷமும் மைக் இல்லை. வருஷம் இது ஒரு மிஸ்டேக்காகவே போயிடுது. ஏனே தெரிய மாட்டேங்குது. எங்க பாட்டு சரியா கேட்டாதானே அந்த ஒரு லைன் ஃபார்ம் பண்ணி முன்னே வருவாங்க. பாட்டு சரியா கேட்கலன்னா அவங்களுக்குள்ள கன்ஃபியூஷன், 2 அடியா 3 அடியா ஒத்த அடியா அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன். ஸோ அந்த கன்ஃபியூஷன்லேயே அப்படியே நின்ட்டாங்க. மைக்கு தாங்க, மைக் இல்லாமல் விற்பா போச்சுங்க. எது முக்கியமோ அதை பண்ண மாட்டேன்றாங்க, மிச்சம் எல்லாத்தையும் பண்ணுறாங்க. சீக்கிரமாக முடிச்சிட்டாங்க, இதை தப்புன்னு முடிச்சிட்டாங்க. பெருசாக அவ்வளோ தூரம் ஒன்றும் போகவே இல்லை, சீக்கிரமாகவே முடிஞ்சிச்சு. Thank you.
நான் மனுஷன் தான் ஃபன் பண்ணுறாப்புல. என்ன அந்த மைக் இருந்தாதான் வந்து பாட்டு நல்லா கேட்கும். அவங்க முளை கொட்டுறவங்களும் நல்லா ஆக்டிவா கொட்டுவாங்க. பாட்டு பாடுறவங்க நல்லா எனர்ஜெட்டிக்காக நல்லா நல்லா வந்து பாடுவாரு. மைக் இல்லாம அவர் எவ்வளவுதான் கத்துவார் சொல்லுங்க பார்ப்போம். பாட்டு பாடுறவங்களும் இப்ப இல்ல, யாருமே இல்ல. அந்த பூசாரி பாடுறாரு, வேற யாருமே வந்து பாட்டு பாடுறது இல்ல. தயவுசெய்து இந்த மைக்கு மட்டும் ஏற்பாடு பண்றேங்க ப்ளீஸ் மக்களே. பஞ்சாயத்து தலைவர்களே, பிரசிடென்ட் அவர்களே, ஊர் பொதுமக்கள் அவர்களே, இளைஞர் அணிகள், உங்க எல்லா கவனத்திற்கும் கொண்டு வருகிறேன். தயவு செய்து எவ்வளவு செலவு பண்றீங்க? ஒத்த 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 மைக்குங்க, ஒரே ஒரு மைக்குங்க. ஸ்கூல்ல இருந்து கூட கரண்ட் இழுக்கலாம், இல்ல பக்கத்துல யார் வீட்டுல கரண்ட் இருக்கலாம். கரண்ட் இழுக்க கோயில இருந்து கூட கரண்ட் ஒயர் பிடிச்சி இழுத்துருவாங்க. எவ்வளவு செலவாக போகுது? ஒரு மைக் இருந்துதான் நல்லா இருந்திருக்கும். நல்லா செம்மையா வைபு, செம்மையா சூப்பரா இருந்திருக்கும். இதுவும் வந்து எனக்கு வந்து மொக்கையா போச்சு. பெருசாலாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. நடுவில் வந்து நின்றுவாங்க. நான் கட் பண்ணி ஏதோ ஃப்ளோல போற மாதிரி போட்டுப்பேன். நீங்களே அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஏதாவது ஒரு லைன் புரியுதா, ஏதாவது கைத்தட்டு அந்த முழக்கொட்ட சவுண்ட் மட்டும் புரியும், வேற எதுவுமே புரியாது. என்னப்பு போட்டோ எடுக்க உங்களையா? லாஸ்டா வந்து ஊர் பொது குளத்துல வந்து இப்போ அந்த குளத்துலலாம் அவ்வளோ தண்ணி இருக்குண்டா. நான் பயங்கரமா இதெல்லாம் என்ஜாய் பண்ணுவேன். அது மே மாதம் போனதாலேயோ என்னமோ தெரியல, வெயில் காலத்தில் தண்ணி ஃபுல்லாக வத்திச்சு போகுது. மோட்டர் போட்டு ஒரு இடத்துல மட்டும், குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தண்ணியை ஃபில் பண்ணி அந்த முளைப்பாரி எல்லாம் தூக்கிட்டு வந்ததை அதை வந்து போட்டு வந்து கரைப்பாங்க. லாஸ்ட்டாக கரைச்சி முடிச்சுட்டு எல்லோரும் கோயிலுக்கு போவாங்க. கோயிலுக்கு போயிட்டு முடிச்சுட்டு வந்துட்டு சாமியை கும்பிட்டு திருவிழாவை முடிச்சு வச்சுருவாங்க. அதோட திருவிழா முடிஞ்சிடும். இது என்னன்னா
இது நடந்திருக்கும், விளையாட்டு போட்டிகள்லாம் நடந்திருக்கும். அதையும் சொல்லியிருப்பேன் போன வீடியோஸ்லாம். ஸோ அந்த விளையாட்டு போட்டிக்கான பரிசுகள்லாம் இங்கே கொடுத்துனுக்குறாங்க. இளைஞரணி செய்கிற நல்ல விஷயம், அந்த விளையாட்டு போட்டிகள் நடத்தி அதுக்கு பரிசு கொடுக்குறாங்க. குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்கு, எல்லாருக்கும் பொதுவாக எல்லாருக்கும் ஒரு கேம் ஒன்று போட்டு அதுக்கு பரிசு கொடுக்குறாங்க. அது வரைக்கும் உண்மையிலே வந்து பாராட்டத்தக்க ஒரு விஷயமா தான் இருக்குது. ஆனால் நான் இந்த இதில் சொன்ன மாதிரி வந்து போன வீடியோவில் சொன்ன மாதிரி மோடம் நல்லா இல்லை, அந்த ஒத்த மைக்கு ஏற்பாடு பண்ணி தரலாம், அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க, இது வந்து செலவு பண்ணால் என்ன ஆக போகுதுன்னு தான் எனக்கு புரியல. ஏன் அதுக்கு நீங்கள் வந்து பாரபட்சம் பார்க்குறீங்களா என்ன இதுன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அவ்வளோதான், நம்ம ஊர் திருவிழாவில் கடைசி நாள். இன்னையோட வந்து இந்த வீடியோ வந்து முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வந்து வேற ஒரு விளாகில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விரும்புவது உங்கள் விஎஸ். சேனலுக்கு புதுசாக வந்தவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுறேங்க. அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் போயிட்டு நம்ம எதுவும் பழக பேஜ் வந்து ஃபாலோ கொடுத்துங்க. खत्म, बाय बाय टाटा गुड बाय गया. खत्म, बाय बाय टाटा गुड बाय गया. खत्म, बाय बाय टाटा गुड बाय गया. खत्म, बाय बाय टाटा गुड बाय गया.